பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாம் ரெடி. ஓகே, ரெடியாக இருக்கிறான். இவ பேர் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வைக்கலான்னு. எனக்கே இன்னும் அவசரம் வரல. அப்படியே தூரம் பாருங்களேன், வியூ பண்ண எப்படி நல்லாயிருக்கு. சரி, ஏறலாமா? அப்பா, அது குதிரை மலை இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே மக்களே, கிளம்பியாச்சு. ஆல் செட், ரெடி டு கோ. தாத்தா தாத்தா, இங்கே ஒரு கோயிலுங்க. இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயிலாமா இது. இந்த கோயில் பேர் வந்து மாசாணி அம்மன் கோயில் சொல்லிட்டு போட்டிருந்தது. அங்கே தான் ரூம் எடுத்துருந்தோம். எடுத்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஆனமலைன்ற ஒரு இடம். அங்கே தான் எடுத்துருந்தோம். அப்போ தாண்டியாச்சு ஒரு வழியாக. இப்போ கொஞ்சம் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குது. போகலாங்க சீக்கிரமா. ஓட்டுவோம். அப்புறம் உங்களுக்கு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக தாங்க இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நல்லா குளிருதுங்க காலையிலேயே. நல்லா இருக்கு ஓட்டுறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கு. உங்களுக்கு வியூ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே. மேலே பார்த்தீங்களா, அப்படியே ஒரு பெரிய மேகமூட்டம் அப்படியே மலையை மறைச்சிட்டு இருக்கு. இதுதான் மலைக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றது போல். அப்படியே பாருங்கள், நல்லா இருக்கு. இந்த ரோடு எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்களேன். இந்த ரோடு அப்படியே ஓட்டுறதுக்கு அப்படியே பார்த்தீங்களா. அவ்வளோதான். அவங்க பாருங்க எவ்வளோ பெரிய மலை பாருங்க, பீக் நல்லா தெரியுது. மக்களே பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. ரொம்ப அருமையாக இருக்கு. அப்படியே பாருங்க மலை எப்படி ஏறுது பாருங்க. அப்படியே மேலே இந்த கோபுரம் வர கொஞ்சம் லூஸ் ஆகிட்டே இருக்கு. வர டைட் பண்ணணும் போல. அதை மவுண்ட்டு கொஞ்சம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பார்க்கணும். மக்களே செக் போஸ்ட் வந்தாச்சு. செக் போஸ்ட் ஓப்பன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஹோப்ஃபுல்லி செக் போஸ்ட்ல இப்போ நம்மளை விட்டுருந்தோம். செக் போஸ்ட்ல விட்டா ரொம்ப புண்ணியமாக போவோம்.
நாய்க்குட்டி. அப்பா பாருங்க. மக்களே உங்களுக்கு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்க ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு. ஆனால் நான் வந்து ஆயிடுச்சுங்க, ஒரு 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு வால்பாறைக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன் திரும்ப. ஆனால் வியூ ரொம்ப நல்லா இருக்குங்க. எஸ்டேட்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், வெயில் அடிக்குது ஒரு பக்கம், பட் இருந்தாலுமே வந்து வெயில் தெரியல, நல்லா குளிராது. பாருங்கப்பா எவ்வளோ நல்லா இருக்குங்க. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? அப்புறம் சாப்பிட்டாச்சா? வேலைக்கு கிளம்பிட்டீங்களா எல்லாரும்? ஓ, கீழே இருங்கடா. எது மேலே ஏதோ உட்காந்துக்கிறா பார்த்தீங்களா? பயன்றதே இல்லை. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. இங்கே ஏதோ இது ஒரு கலரில் இருக்குது, உள்ள ஒரு கலரில் இருக்குது. பாருங்க, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க எல்லோரும் நிப்பாட்டி. தேன் இருக்குது. நல்லா இருக்குங்க இந்த ரோடு. இந்த ஒரு கலர் இருக்கிறதுனால அப்படியே எல்லோரும் நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நல்லா இருக்குங்க பாயிண்ட்ஸ் எல்லாம். நமக்கு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது மேலே போகிறதுக்கு. நான் இப்போ உங்களை கிட்ட போயிட்டு vlog பண்ணுறேங்க. GoPro ஸ்டாப் ரெக்கார்டிங். அடிச்சு ஊற்றிட்டு இருக்குது. நானும் அப்படியே போயிட்டுருக்கேன். எவ்வளோ தூரம் போக முடியுதோ போகலாம், இல்லைனா நீ பட்டி தான் ஆகணும் ஒரு கட்டத்துக்கு மேலே. இதை பாருங்களேன், பா இவ்வளோ சூப்பராக இருப்பாங்களே. ஃபுல்லாக மிஸ்ட் அண்ட் ஃபாகு தான். உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்களேன், பா அடிச்சு ஊற்றிட்டுருக்கு. அப்படியே ட்ரிஸுலாம் ஆகிட்டு இருக்கு கூட. வா எப்படி காட்டுது பாருங்களேன். சரி மக்களே, GoPro கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம்.